கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்தில் படைத்த படைப்புகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட நம்மையும் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் படைத்திருக்கிறார். இதுதான் நாம் ஏசாயா 43:21 பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை துதிக்க முடியாமல், கர்த்தரை ஆராதிக்க முடியாமல், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாமல் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். இதை தாவீது ராஜா நன்கு தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டார். சங்கீதம் 34 கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆம், அவர் ஆபத்தான சூழ்நிலையில், கடினமான நேரத்தில் தான் துரத்தப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் இழந்து ஒரு குகையில் தவித்து கொண்டு இருக்கும்போது அவர் பாடுகிற ஒரு பாடல், ஒரு அருமையான ஒரு ஆண்டவரை அவர் துதிக்கிறத பார்க்குறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆபத்து என்னை நெருங்கினாலும் கர்த்தர் என்னை விடுவிப்பார். அநேக துன்பங்கள் எனக்கு வரும், ஆனாலும் கர்த்தர் அவையிலிருந்து என்னை விடுவிப்பாருங்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல் வச்சிருந்தார். இந்த நம்பிக்கையை நாமும் கர்த்தர் மேல் வைக்கும்படியாக இந்த பாடல் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை தான் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களோட முகம் வெட்கப்படுவதும் இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரகாசமுள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார், எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறார். இதை நாம் நன்கு உணர்ந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி கர்த்தரை துதிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதை நாம் இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்போமா? ஆமென்.